வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களின் பென்ஷன் பணத்தை நிறுத்தி வைத்தாலோ அல்லது தாமதமாக கொடுத்தாலோ அதற்கு ஆண்டிற்கு 8% வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத சுற்றறிக்கையாக சொல்லி வங்கிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்கும் ஏஜென்சி வங்கிகள் ஓய்வூதிய தொகையை தாமதமாக வழங்கினால் அந்த தாமதத்திற்கும் ஈடு செய்யும் விதமாக வட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு வங்கி ஒழுங்குமுறை ஆணையம் இழப்பீட்டு வீதத்தையும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஓய்வூதியம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் வங்கிகள் ஆண்டுக்கு 8% வட்டி செலுத்த வேண்டும் என்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதியை கூறும் சுற்றறிக்கையும் இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. ஏஜென்சி வங்கிகள் அரசு ஓய்வூதியம் வழங்குதல் என்ற சுற்றறிக்கையில் மத்திய அரசு சிவில் ஓய்வூதியதாரர்களின் கணக்குகளில் ஓய்வூதியத்தை வரவு வைப்பதில் ஏற்படும் எந்த ஒரு தாமதத்திற்கும் ஓய்வூதியம் வழங்கும் அனைத்து வங்கிகளும் அந்த குறிப்பிட்ட விகிதத்தில் வட்டி செலுத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய விதி அனைத்து வகையான ஓய்வூதியங்களுக்கும் பொருந்தும். அதாவது ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியங்கள் மற்றும் பிற ஓய்வூதியம் தொடர்பான சலுகைகள் அனைத்திற்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இந்த சுற்றறிக்கையில் மிக முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 8% இழப்பீடு வட்டி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியதாரர் இழப்பீடு கேட்கும் வரை வங்கிகள் காத்திருக்க கூடாது. ஓய்வூதியம் அதன் நிலுவைத் தொகையை வரவு வைப்பதில் ஏற்படும் தாமதத்திற்கு ஏஜென்சி வங்கிகள் ஓய்வூதியதாரருக்கு ஆண்டுக்கு 8% நிலையான வட்டி விகிதத்தில் இழப்பீடு வழங்கி ஈடு செய்ய வேண்டும் என்று சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்த இழப்பீடு எப்போது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியம் வழங்கப்படக்கூடிய அதே நாளில் வட்டி தொகையையும் ஓய்வூதியதாரர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். இன்னொரு நாளில் இதை செய்யக்கூடாது. ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் எந்த தாமதத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வூதியதாரர்களின் நிதி மற்றும் உரிமைகளை பாதுகாக்க இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு. ஓய்வூதியதாரர்களுக்கு சரியான நேரத்தில் பென்ஷன் வழங்கவும் ஓய்வூதியதாரர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் ஏதோ ஒரு உத்தரவை மட்டும் பிறப்பித்துவிட்டு அப்படியே இருக்கும் எண்ணம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு இல்லை அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஓய்வூதியதாரர்களுக்கு தாமதங்கள் மற்றும் இழப்பீடு பற்றிய பதிவுகளை வங்கிகள் பராமரிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதிவுகள் எல்லாம் கேட்கப்படும் பொழுது நேரடியாக அதை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க. மக்களே, வயதான காலத்தில் பென்ஷன் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலையோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மருத்துவ செலவுகள், வீட்டு செலவுகள் அப்படின்னு நிறையவே சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேங்க்கில் போய் விசாரிக்கும் பொழுது அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, சரியான பதில் சொல்கிறதில்ல அப்படின்ட்டு நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு பிறகு எந்த ஒரு வங்கியும் ஓய்வூதியதாரர்களின் பென்ஷன் பணத்தையோ அல்லது நிதி சார்ந்த எந்த ஒரு பலனையோ நிறுத்தி வைக்கவோ தாமதமாகவோ கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதற்கும் சேர்த்து 8% வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.